முயன்றால் முடியாதில்லை, மீறாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம், நீங்க எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு வந்து பார்த்தா என்ன ஹையர் ஸ்டடிஸ் பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும், அதாவது பிஎட் படிக்கலாமா, இல்ல எம்பிஏ படிக்கலாமா, இல்ல எம்இ எம்டெக் படிக்கலாமா, எது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஒரு ஹையர் ஸ்டடிஸா இருக்கும், எது படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன மாதிரியான ஜாப் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு வீடியோல உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தா இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், அது பிஆ இருக்கலாம் இல்ல பிடெக்கா இருக்கலாம், பிடெக்ல எந்த ஸ்ட்ரீம் வேணாலும் இருக்கலாம். ஸோ நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன மாதிரியான ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணலாம், எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான கெரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சின்ன பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் எடுத்துட்டாவே 4 இயர்ஸ்க்கான யூஜி கோர்ஸ் உங்களுக்கு பிஇ பிடெக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது பிஇனா பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படிம்பாங்க, பிடெக் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் வந்து பார்த்தா ரொம்ப டிஃபரன்ஸ்லாம் இல்லை. பிஇ பொறுத்தவரை பார்த்தா ஃபண்டமெண்டலுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க. இதுவே பிடெக் அப்படின்னு எடுத்துட்டா உங்களுக்கு வந்து ரீசன்ட் டெக்னாலஜிக்கு அதிகப்படியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சிலபஸ் வந்து உங்களுக்கு டிசைன் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க எந்த காலேஜில் படிக்கிறீங்க, எந்த யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்க, அதை பேஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தா பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தா பிடெக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு நீங்க வந்து என்ன ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெலவெண்டான ஜாப் தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. மற்றபடி நீங்க பிஇ படிச்சா அதிகப்படியான ஜாப், பிடெக் படிச்சா அதிகப்படியான ஜாப், பிஇ முடிச்சவங்களுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிறதா இல்லை. பிஇ பிடெக் நீங்க என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இசி வந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹார்ட்வேர்ட் கம்பெனில இல்ல சாஃப்ட்வேர் ரெலவெண்டான ஃபீல்ட்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல டெலிகம்யூனிகேஷன் டெஸ்ட்ல கூட வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவே மெக்கானிக்கல் இன்ஜினியர் பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மெஷின் ரெலவெண்டான கம்பெனில, ஒரு ஆட்டோமேஷன் ரெலவெண்டான கம்பெனில, ஒரு ரோபோட்டிக்ஸ் ரெலவெண்டான கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே பிஇ பிடெக்ல சிவில் முடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ரெலவெண்டான கம்பெனில இல்ல எக்கச்சக்கமான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. இதுவே சிஎஸ்சி ஐடி இதெல்லாம் கம்ப்ளீட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ இந்த மாதிரி நீங்க என்ன ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெலவெண்டான ஜாப் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கில் பேஸ்ல தான் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி நீங்க பிஇ படிச்சா அதிகப்படியான ஜாப், பிடெக் படிச்சா அதிகப்படியான ஜாப் அப்படிங்களா இல்ல, ரெண்டு பேத்துக்குமே ஈக்குவலா வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா இன்ஜினியரிங் பொறுத்தவரை பார்த்தா கம்யூனிகேஷன் ஸ்கில், அது மட்டும் இல்லாம டெக்னிக்கல் ஸ்கில், அது மட்டும் இல்லாம ரீசன்ட் டெக்னாலஜியில் அப்டேட்டடா பிளஸ் பேசிக் கான்செப்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னாவே ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி நீங்க 90% மேல 95 அபோவ் வச்சிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்ல உங்களோட ஸ்கில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் பேஸ்ல தான் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிஇ பிடெக் முடிச்சுட்டு ஹையர் ஸ்டடிஸ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு எடுத்தா நீங்க வந்து பிஎட் படிக்கலாம், அப்படி இல்லை எம்பிஏ படிக்கலாம், அப்படி இல்லை உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றத எம்இ இல்லை எம்டெக் வந்து நீங்க படிக்கலாம். பட் எம்இ எம்டெக் படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும்போது உங்க ஃபீல்டு ரெலவெண்டா வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இப்போ ஈஸி கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நீங்க எம்இ எம்டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரெலவெண்டான நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஐஓடி, டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா இந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்க ஹார்ட்வேர் கம்பெனி, கோர் கம்பெனி இங்கெல்லாம் ஜாபுக்கு போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்இ எம்டெக்ல வந்து பார்த்தா ஈஸி ரெலவெண்டான ஃபீல்டே வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். விஎல்எஸ்ஐ இருக்கு உங்களுக்கு, எம்பெடட் இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உங்க ஃபீல்ட் ரெலவெண்டாவே வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க என்ன மாதிரியான ஜாபுக்கு போறீங்க, அது மட்டும் இல்லாமல் யூஜில என்ன கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அது பேஸ்ல வந்து பார்த்தா எம்இ எம்டெக் வந்து சூஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தா உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க 4 இயர்ஸ் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அடுத்து எம்இ எம்டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ சூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க அந்த 4 இயர்ஸ் வந்து இன்ஜினியரிங் படிச்சதுக்கான, முக்கியமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சதுக்கான எந்த யூஸ்மே இருக்காது உங்களுக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கான ஸ்ட்ரீம் என்ன, உங்களுக்கு என்ன ஸ்ட்ரீம்ல போகணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எம்இ எம்டெக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். 90% மேல எம்இ எம்டெக் படிச்சீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மற்ற டிகிரி படிக்கிறத விட எம்பிஏ பிஎட் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது எம்இ எம்டெக் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் பிரைவேட் ரெண்டுலயுமே வந்து ஒரு நல்ல ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சொல்ல போனா பிஇ பிடெக் முடிச்சாவே கவர்மெண்ட் சைட்ல டெக்னிக்கலா நிறைய ஜாப் இருக்கு உங்களுக்கு. இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்ல இருந்து எஸ்எஸ்சில கனெக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியருக்கு அப்ளை பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ல கனெக்ட் பண்ற ஜூனியர் இன்ஜினியர், பேங்கிங் ரெலவெண்டான எக்ஸாம் இருக்கு உங்களுக்கு, அதாவது ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிமாங்க. இந்த மாதிரியான போஸ்டிங்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே நிறைய அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான எக்ஸாம், ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா கம்பெனி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் இந்த மாதிரியான எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்றாங்க உங்களுக்கு. ஸோ நீங்க என்ன ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு ரெலவெண்டான ஜாப் வந்து நீங்க சர்ச் பண்ணிக்கலாம். முக்கியமா வந்து பார்த்தா சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசி, அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இந்த மாதிரியான கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு மற்ற ஸ்ட்ரீமை கம்பேர் பண்ணும்போது அதிகப்படியான கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு.
ஸோ பிஏ பிடெக் முடிச்சாவே கொஞ்சம் நீங்க நல்ல காலேஜில் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ல நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நீங்க பிரைவேட்ல போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இதுவே நீங்க கவர்மெண்ட்ல போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எந்த காலேஜ்ல படிக்கிறீங்களோ அது பேஸ்ல இல்ல, உங்களோட இன்ட்ரெஸ்ட் முக்கியமா வந்து பார்த்தா நீங்க பேசிக் கான்செப்ட் ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிஇ பிடெக் முடிஞ்சோடனே ஜாப் வந்து சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்றதுல எம்இ எம்டெக் தான். பட் எம்இ எம்டெக் ஒன்று உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா யூஜி என்ன கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெலவெண்டா வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. இந்த எம்இ எம்டெக் படிக்கிறனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தா பிஇ பிடெக் பொறுத்தவரைக்கும் பார்த்தா பேசிக் லெவல் கான்செப்ட் வந்து உங்களுக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா பிஇ பிடெக்ல இசிஇ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த எம்பெடட் ரெலவெண்டா பேப்பர் வரும், விஎல்எஸ்சி ரெலவெண்டா பேப்பர் வரும், அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் ரெலவெண்டா பேப்பர் வரும் உங்களுக்கு. பட் இதுவே எம்இ எம்டெக் அப்படின்னு நீங்க போறப்ப அந்த ஜஸ்ட் அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களுக்கு. இதுவே விஎல்எஸ்சிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களுக்கு. இதுவே வந்து பார்த்தா எம்பெடட் சிஸ்டம்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒரு ஸ்ட்ரீம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து பிஇ பிடெக் படிக்கிறப்ப படிக்கிறப்ப உங்களுக்கு எந்த பேப்பர் ரொம்ப பிடிக்கும், எந்த ஃபீல்ட்ல போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. சோ அது பேஸ்ல வந்து பார்த்தா நீங்க ஸ்ட்ரீம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு டெப்த் நாலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா பிஇ பிடெக் பொறுத்தவரை விஎல்எஸ்ஐ அப்படிங்கிறது ஒரு பேப்பரை தான் படிச்சிருப்பீங்க. ஸோ நீங்க உங்களுக்கு விஎல்எஸ்ஐ இன்ட்ரெஸ்ட் வந்து விஎல்எஸ்ஐ ரெலவெண்டான எம்இ எம்டெக்ல ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணப்ப டெப்தா விஎல்எஸ்ஐனா என்னது அது ரெலவெண்டான டாபிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கனால ஒரு நல்ல ஒரு டெப்த் நாலேஜ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. ஸோ எம்இ எம்டெக் அப்படின்னு அவங்க கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் டாபிக் கவர் பண்ணிருப்பாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் லெபார்டரி ரெலவெண்டான டாபிக்கும் இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு. ஸோ எம்இ எம்டெக் படிக்கிறனால எக்ஸ்ட்ரா என்ன மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெலிகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து பிஇ பிடெக் அதுக்கப்புறம் எம்இ எம்டெக்ல வந்து டெலிகம்யூனிகேஷன் ரெலவெண்டான ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னு பார்த்தா நீங்க யூஜி மட்டும் இல்லாம பிஜியும் முடிச்சிருக்கனால ஜாப் ப்ரிஃபரன்ஸ் அது மட்டும் இல்லாம சேலரி வைஸும் நல்ல ஒரு சேலரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய ரிசர்ச் லெபார்டரிஸ்ல கூட சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க எம்இ எம்டெக் கம்ப்ளீட் பண்ணிருக்கனால ரிசர்ச் லெபார்டரிஸ் உங்க ஃபீல்ட் ரெலவெண்டா வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய பிஎஸ்யூ கம்பெனில கூட நீங்க எம்இ எம்டெக் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சேலரி வைஸும் ஸ்டார்டிங்ல ஒரு 30,000 40,000 இந்த ரேஞ்சுக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. முக்கியமா நீங்க சயின்டிஸ்ட்லாம் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா எம்இ எம்டெக் படிச்சிருக்கீங்க அப்படின்னா டைரக்டா வந்து சயின்டிஸ்ட் போஸ்டிங்க்கு வந்து நீங்க அப்ளை பண்ணலாம், ரிசர்ச்சர் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்க எந்த ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரெலவெண்டான ரிசர்ச்சர், சயின்டிஸ்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்றத நீங்க காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அது பிரைவேட்டா இருக்கலாம், கவர்மெண்டா இருக்கலாம். ஸோ நீங்க வந்து காலேஜ் லெவலில் ப்ரொஃபஸர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பிஜி டிகிரி வந்து எல்லா இடத்துலயுமே கேட்கறாங்க உங்களுக்கு. சோ நீங்க எந்த காலேஜ் அப்ளை பண்றீங்களோ அதை பொறுத்து வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும். ஒரு சில காலேஜ்ல வந்து பார்த்தா கேட் எக்ஸாமோட ஸ்கோர் கேட்பாங்க. கேட் எக்ஸாம்ல கொஞ்சம் நல்ல மார்க் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஜாப் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பிரைவேட் காலேஜ்ல நீங்க எம்இ எம்டெக் முடிச்சிருந்தாவே டைரக்டா ஜாப் தரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே நீங்க கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னா டிஆர்பி எக்ஸாம்ல கிளியர் பண்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. பட் பிஜி டிகிரி வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. சோ நீங்க காலேஜ் லெவலில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசருக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பிஜி டிகிரி வேணும் உங்களுக்கு. முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரீம் வந்து ஒரே மாதிரி சூஸ் பண்ணுங்க. அதாவது யூஜில வந்து பார்த்தா ஒரு ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னா பிஜில அதுக்கு ரெலவெண்டான ஸ்ட்ரீமே வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. இது வந்து பார்த்தா உங்களோட கெரியர் growthக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பிஎட் படிக்கலாமா அப்படின்னு கேட்டா பிஎட் அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னால ஒரு வருஷம் இந்த கோர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்போ ரீசென்ட் இயர்ஸ்ல வந்து பார்த்தா 2 வருஷம் இந்த கோர்ஸ் வந்து கனெக்ட் பண்றாங்க உங்களுக்கு. முக்கியமா வந்து பார்த்தா ஸ்கூல் லெவலில் டீச்சர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பிஎட் வந்து நீங்க படிச்சு தான் ஆகணும். நீங்க வந்து பிஎஸ்சி, எம்எஸ்சி, பிஎட் இந்த மாதிரி போகலாம். நீங்க இல்ல பிஎஸ்சி பிளஸ் பிஎட் படிக்கலாம், அப்படி இல்ல பிஏ முடிச்சிருந்தா கூட பிஎட் படிக்கலாம். ஸோ பிஎட் பொறுத்தவரை பேசிக் எலிஜிபிள் அப்படின்றதுல எந்த யூஜி முடிச்சவங்க வேணாலும் படிக்கலாம் அப்படிங்கிற பேசிக் எலிஜிபிள். இப்போ ரீசென்ட் இயர்ஸ்ல வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஎட் படிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா அதாவது நீங்க இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு பிஎட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு சில எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து பார்த்தா 6th to 8th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேத்ஸ் டீச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. பட் இந்த ரூலா வந்து பார்த்தா இப்போ ரீசெண்ட் இயர்ஸாக தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, முக்கியமாக ஸ்கூல் லெவலில் டீச்சர் ஆகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிஎட் கோர்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். பட் ரொம்ப ஆப்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிஎட் படிக்கிறாங்க இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எம்எஸ்சி பிஎட் பண்ணுறவங்க, அது மட்டும் இல்லாமல் எம்ஏ பிஎட் பண்ணுறவங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஜாப் ஆப்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக பிஎட் படிக்கலாம். பிஎட் அப்படிங்கிறது 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ். எலிஜிபிள் அப்படின்னு யூஜி டிகிரி முடிச்சவங்க வந்து பார்த்தா பிஎட் படிக்கலாம். உங்களுக்கு மெரிட் பேஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா ஸ்கூல் லெவலில் டீச்சர் ஆகணும் அப்படின்னா இங்க பிஎட் வந்து நீங்க படிக்கலாம். இது வந்து பார்த்தா 2 இயர்ஸ்க்கான கோர்ஸ் உங்களுக்கு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் படிச்ச நிறைய பேரோட ஒரு அடுத்த ஆப்ஷன் அப்படின்றது எம்பிஏ கோர்ஸ் வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. எம்பிஏனா மாஸ்டர் ஆஃப் பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதுலேயே வந்து பார்த்தா எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ இருக்கு உங்களுக்கு. இது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற கோர்ஸ் கூட இருக்கு. இது எல்லாமே எம்பிஏக்கு ஈக்குவல் தான் உங்களுக்கு. இதுல எல்லாமே வந்து பார்த்தா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றாங்க. எம்பிஏ அப்படின்றதுல நிறைய ஸ்ட்ரீம் இருக்கு உங்களுக்கு. ஹெச்ஆர்ல இருந்து ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் ரெலவெண்டா, ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு, சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு, இது மட்டும் இல்லாமல் லாஜிஸ்டிக் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெலவெண்டா, இ காமர்ஸ் ரெலவெண்டா, அது மட்டும் இல்லாமல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரெலவெண்டா, ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டா, டிஃபென்ஸ் மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டா, மீடியா மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டா, அக்ரி பிசினஸ் ரெலவெண்டா, ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் ரெலவெண்டா, இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரீம் வந்து பார்த்தா எம்பிஏல இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் சூஸ் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பிஇ பிடெக் முடிச்சுட்டு ஏதாவது ஜாப்ல வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் மூலம் எம்பிஏ வந்து படிப்பாங்க. இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா உங்களோட ஹையர் ஸ்டடிஸும் இம்ப்ரூவ் ஆகும், அதே டைம்ல நீங்க ஜாப்புக்கும் போய்கிட்டே வந்து படிச்சுக்கலாம். இது வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ எம்பிஏ ஸ்ட்ரீம் எப்படி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஒன்னு வந்து உங்களோட ஸ்கில் பேஸ்ல வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹெச்ஆர், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங் இதெல்லாம் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா இப்போ ஹெச்ஆர்க்குலாம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் பிளஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா நீங்க ஹெச்ஆர் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். இல்ல இந்த அக்கௌண்ட்ஸ் ரெலவெண்டான ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு போட பிடிக்கும், ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரிலாம் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எம்பிஏ ஃபினான்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கஸ்டமர்ட்ட ரொம்ப இன்டராக்டிவா பேசுவீங்க அப்படின்னா நீங்க மார்க்கெட்டிங் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஜென்ரலா எம்பிஏல இருக்க ஸ்ட்ரீம் உங்களுக்கு. இதுவே உங்க ஃபீல்ட் ரெலவெண்டா போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்க இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, ஸோ அது ரெலவெண்டா போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். இது முக்கியமா வந்து பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தவங்க, சிவில் இன்ஜினியரிங் எடுத்தவங்க இந்த மாதிரி இருக்கவங்க இந்த ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து சூஸ் பண்ணலாம். இதுவே சிஎஸ்சி, ஐடி இவங்களாம் வந்து பார்த்தோம்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற ஸ்ட்ரீம் இருக்கு, சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் இருக்கு, இ காமர்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஸ்ட்ரீம்லாம் வந்து சூஸ் பண்ணலாம். இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி எம்பிஏ படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒன்று வந்து பார்த்தோம்னா உங்க ஸ்கில் பேஸ்ல சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தா யூஜியில் என்ன ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் பண்ணிக்கலோ அதுக்கு ரெலவெண்டான எம்பிஏ ஸ்ட்ரீம் வந்து நீங்க சூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் எம்பிஏ முடிச்சா என்ன மாதிரியான ஜாப் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா சப்போஸ் நீங்க எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு எம்பிஏ படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்தது ப்ரமோஷன் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் லெவலில் ஏதாவது போஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் எம்பிஏவை கம்பேர் பண்ணும்போது எம்இ எம்டெக் படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லயும் சரி பிரைவேட்லயும் சரி நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்து நீங்கள் வந்து பார்த்தோம்னா இப்போ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தா எம்இ எம்டெக் படிக்க. சப்போஸ் அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் எம்பிஏ சூஸ் பண்ணலாம். சப்போஸ் அதுவும் முடியல டீச்சிங் லைனில் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் பிஎட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கெரியர் growthக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு பிஎட் பண்ணலாமா இல்லை எம்பிஏ பண்ணலாமா இல்லை எம்ஏ எம்டெக் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுக்க நிறைய பேருக்கு எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னா என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது அப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.